வணக்கங்க. 28 சட்னி பிட்டர் கார்டு சட்னி பவுடர் ரெசிபிங்க. இப்போ நம்மளாம் நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. அதோடு அவங்க காலையில் எந்திரிச்சு நம்ம அறக்க பறக்க வேலை செய்கிறப்ப சட்னிக்கு ரெடி பண்ணி லஞ்ச் ரெடி பண்ணி அந்த மாதிரி இப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த சட்னி பவுடர் வரப்பிரசாதங்க. இது எப்படின்றத பார்த்தீங்கன்னா, அடுப்பத்தை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி இருக்குல்ல, வரமல்லி, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகாய் வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு இந்த தேங்காயோட கலர் பருப்போட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை தேவையான அளவு உப்பு புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க சூட்டோடையே. அப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம 2 பெரிய பாவக்காயை நம்ம அந்த புட்டரிப்பில் நல்லா துருவி வச்சிடணுங்க. துருவிட்டு நல்லா கையிலே பிழிஞ்சோம்னா தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அந்த பாவக்காய் சாறை நம்ம தேவைப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அப்போ நல்லா அந்த பாவக்காய் புழிஞ்சது இருக்குல்ல, அந்த பாவக்காய் துருவலை எடுத்து நம்ம திருப்பி அடுப்பத்தை வச்சு பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். அந்த பாவக்காயோட பச்சை கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் இது எல்லாத்தையும் தூக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ பொடி அளவுக்கு இட்லி பொடி அளவுக்கு நல்லா பவுடராக எடுத்துடணுங்க. நல்லா நுணுக்கி எடுத்துடணும். இட்லி பொடியோட கூட இன்னும் கொஞ்சம் நைஸாக கூட நுணுக்கிக்கலாம். ஏன்னா சட்னியாக யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறப்ப. அதனால் இதை 10-15 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களோட ஓன் கிச்சனில் உங்களோட ஓன் ரெசிபி செய்கிற ஃபீல் இருக்கும். வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.